மச்சான் எவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டோம். இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தோம் வாழ்க்கையில முன்னேற முடியாதா? ஏதாவது பண்ணணும் மச்சான். சரி மச்சான், நீ என்ன பண்ண போற? நான் படத்துல ஹீரோவா நடிக்கலாம்னு இருக்கேன் மச்சான். டேய், காலையில பால்கார் வரல, கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. தூங்கி எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்களப்பா. இன்னைக்கு நாளை எப்படி போக போதோ. டேய், பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம்டா, எந்திரிடா. இப்படி சொன்னா எந்திரிச்சிருவோமா நாங்க? பயவுள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கலாம்னு நினைச்சா இப்படி உஷாரா இருக்கானப்பா. டேய், அவரை பாடுறா, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறாரா. டேய், அவர் என்ன பைத்தியமா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறதுக்கு? நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? என்னையாண்டா இப்படி ஓட்டிக்கி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? என்னடா கறிக்குழம்பு வாசனை அடிச்சிச்சு, எங்கே வந்து பார்த்தா உன்னையுமே காணோம். என்கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சு நீங்களே சாப்பிட்றலாம் பார்த்துட்டீங்களா? டேய், அது பக்கத்து வீட்டில் கறிக்குழம்பு வச்சிருக்காங்கடா. வீட்டு சாப்பாடே வெளுத்து கட்டுவான், விருந்து சாப்பாடுனா சொல்லவா வேணும்? சார், உங்கள் பாடத்தில் ஒரு டவுட்டு சார். நீ படிக்க சொன்னாவே படிக்க மாட்டேன், உனக்கு என்னடா டவுட்டு? எதை மச்சான் இவ்வளோ தீவிரமாக யோசித்துக்கு இருக்க? இல்லை மச்சான், படிக்கும்போது மட்டுமே எல்லாமே ஞாபகம் இருக்கு. பரிச்சை எழுத போய் உட்காந்தா எல்லாமே மறந்து போயிருது மச்சான். அதை வேற யாராவது சொன்னா கூட ஒத்துப்பேன்டா. அதை நீ சொல்ற பாத்தியா? டேய், நான் தான் நைட்டே சொன்னேன்லடா கோயிலுக்கு நான் வரலேன்னு. இப்படி வராதவனை காலங்காத்தால 5 மணிக்கு எழுப்பி குளிக்க வச்சு ஏன்டா அந்த அக்கப்போரு பண்றீங்க? மகனே, காய்ச்சல் அடிக்குதுன்னு இப்ப எப்படிடா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டாடி. அப்படின்னா சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடணும். லீவு போடலாம் நினைச்சா எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிற பாத்தியா? எப்படா இப்படியெல்லாம் நடிக்கிற? நான் என்னடா பண்ணேன்? டேய், நடிக்காதடா. என்னடா மோனே, வாத்தியார் உன்னைய பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாரு. டாடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி. வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு. டேய், டூருக்கு வந்தா சுத்தி பார்க்கணும்டா. இப்படி காருக்குள்ளே உட்காந்து தூங்கிக்கு இருக்க. இதுக்கு நீ பேசாம வீட்லயே இருந்திருக்காமடா. வீட்டுக்கு வந்தா புத்தகத்தை எடுத்து படிக்கணும்டா. இப்படி டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க. பேசாம டியூஷன் சேர்த்து விட்டாதான் சரி வரும் போல. டேய் கண்ணா, என்னடா கண்டுக்கிறவே மாட்ற? உங்களை பார்த்தா தானடா அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லுவீங்க. டேய், என்னடா இவ்வளோ நேரமா தூங்கி இருக்க? எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புடா. நான் போகல, நீங்க யாராவது போயிட்டு வாங்க. டேய், உன்னை ஒன்றும் கடைக்கு போக சொல்லல, ஸ்கூலுக்கு கிளம்பிடா. மச்சான் வாடா, கிரிக்கெட் விளையாட போவோம். டேய், நீங்க முன்னாடி போங்கடா, எங்க அப்பா வீட்டில் இருக்காரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னப்பா படிப்புலாம் எப்படி போகுது? நல்லாதான் மாமா படிக்கிறேன். படிச்சு பெரிய ஆளா வரணும்ப்பா. சரிங்க மாமா. ஸ்கூல்ல ஏதோ பரிசு கொடுக்க போறாங்க தானடா என்னை கூப்பிட்ட மாவனே. என்னடா வாத்தியார் ஏதோ பிரச்சனைன்றாரு. வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறியடா. முதல் அந்த காதுல மாட்டி இருக்க கருமத்தை அங்கிட்டு தூக்கி போடுறா. அது வேற. இந்த ஊர்ல இருக்கவெல்லாம் என்னை கெட்டவன்னு சொல்லலாம், ஆனா உண்மையிலேயே என்னோட நிஜ முகம் வேற. ஏன் மச்சான் சோகமா இருக்க? சின்ன வயசுல கூட தோணல மச்சான், ஆனா இப்பதான்டா தோணுது. ஏன்டா இந்த பூமியில பிறந்தவனு. Thanks for watching.